நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து முள்ளக்காடு சைடு தான் வந்திருக்கோம். எந்த பக்கம் வந்திருக்கோன்னு கேட்பீங்க. முள்ளக்காடு சைடு தான் வந்திருக்கோம். நம்ம காலையில் வந்தோம், காலையில் வந்து ட்ரை பண்ணோம். காலையில் வந்து ட்ரை பண்ணும்போது ரிவ்யூ எதுவுமே எடுக்கல. ஒரு ஊழி அடித்து விட்டுட்டோம். அடுத்து ஒரு பாறை கேட்சப் பண்ணோம். அந்த வீடியோ அடுத்து உடனே வரும் பாருங்கள். அந்த வகையில் வேறு ஏதாவது மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு மீன் அடிச்சுது, அது ஏதாவது வெளியே கேட்சப் ஆகுதா இல்லை மிஸ் ஆகுதான்னு தெரியல. என்ன நடக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைஸ் தானே ஆ பரவாயில்ல. ஜெயிச்சிட்டோம். பாறை அடிச்சிட்டோம் நண்பா, பாறை அடிச்சிட்டோம். காலையிலேயே ஊழி விட்டுட்டோம். ஒரு ஊழியை 1/2 கிலோ இருக்குமா? கூட இருக்கும், ஒரு 3/4 கிலோ இருக்கு. ஒரு பாறை. இது என்ன லூருடா? சிக்மா ஏதோ ஒன்று வரும். சர்க்கோசா கரெக்டாக பாரு, பார்த்து சர்க்கோசா தான். சர்க்கோசாவில் அடிச்சிருக்கோம் நண்பா. சர்க்கோசாவில் இது விளம்பரம் கிடையாது. இந்த லூரில் அடிக்க அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா? சூப்பர் அடி இருக்குது, வாயிலே இருக்குது பாருங்க. நல்ல அடி, சூப்பர் அடி, தப்பிக்க வாய்ப்பே கிடையாது செல்லக்குட்டி. சரி, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்பா. இவ்வளோ நேரம் மீன் பிடிப்பே இல்லாமல் இருந்தேன். மீன் அடிக்குமா என்னன்னு தெரியலையே கைப்பில்ல அப்படின்னு. எப்படியோ ஒன்று எடுத்துட்டோம். அடுத்து எதாவது அடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம், சரிங்களா? நண்பா, நம்ம காலையில் ஒரு மீன் கரையேற்றணும். இப்போ ஒரு மீன் பாறை சரியான அடி. எதிர்பார்த்தேன் நண்பா. இப்போ வந்து மாட்டிட்டா. நான் பார்த்தது ஊழி நண்பா. இதெல்லாம் வந்து மாட்டிட்டான். சரி ரைட்டு, ஏதோ ஒன்று நமக்கு மாட்டிட்டு இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். வெட்டு இங்கேயே போட்டோம். சரி நண்பா, இதை எடுத்துட்டு அடுத்து காசு பண்ணி வைப்போம். ஏதாவது பிடிக்க அப்படிங்கிற பார்ப்போம். ஏன்னா அன்டைமாக கொஞ்சம் மத்தியான டைமாக இருக்குல்ல, ஜொலிக்கும் அப்படியே இந்த நம்ம கட்டை கல்லன்னு ஜொலிக்கும். போட்டு பார்த்துருவோம். ஏட்டு ரொம்ப பெருசு கிடையாது இல்லை, ஒரு 1/2 கிலோ இருக்குமாண்ணா? காலில் அடிச்சோம் அந்த சைஸ். சரி, முள் பயங்கரமாக இருக்கு, நம்ம இதை வச்சு எடுக்கணும். நம்ம 3வது மீன் ஏற்றுறோம். இன்னைக்கு நமக்கு ஏதோ ஆண்டவனா பார்த்து ஏதோ படியா வந்துருக்கான். எவன் தெரியலையா? எவனா? அதே சைஸ்ல பரவாயில்ல. பாறை தான். இந்த ஒரு 1 கிலோ சைஸ்ல சரியான அடி நண்பா. எல்லாம் இந்த சேம் சைஸ்ல இறங்கி பெருசு இறங்கல. இங்க பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாறை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பாறை இறங்கிட்டுண்ணா, இப்போ கொம்பை இறங்கிட்டான். இப்போதான் அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு நண்பா. ரொம்ப நாளாக உருப்படியாக சை கிடையாது. வந்து ஏமாற்றம், வெறும் ஏமாற்றம். எவ்வளோ பெரிய லூர் வாங்கி போட்டாலும் சரி, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி போட்டாலும் சரி, மீன் இறக்கம் இருந்தால் மட்டுமே மீன், சரிங்களா? சரி, எடுத்துருவோம். எடுத்துட்டு கொஞ்சம் முள் எடுத்துருக்கோம் நண்பா. கட்டிங் பிளேட் வேணுமா? கவனம் கட்டிங் பிளேட் வேணுமா? அங்கே கிடக்கு. சார், நான் அங்கே உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். தம்பி அங்கிட்டு நின்னா கரெக்டாக அடிச்சுட்டு பெருசு அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி, ரைட்டு. முள் தட்டிட்டுன்பா. தெரியுதா? ரெட் கலர் தெரியுதா? அதிகமாக காட்ட வேண்டாம் அப்படின்னா முள் தட்டிட்டு. அதுக்கு தான் நான் வந்து கொரடை வச்சு யூஸ் பண்ணுங்க. லேசாக தட்டுனா சரியாக போச்சு, இல்லை ஊக்கா இருந்தாலும் ஜோலி முடிஞ்சிச்சு. நான் அடுத்து போட்டு பார்ப்போம். சின்ன பாறை இறங்கியிருக்கு. இப்போதான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. சரிண்ணா. அண்ணா ஓகேவா? பாருங்க நண்பா, கொக்கு எப்படி பறக்க பாருங்க. ஓரளவுக்கு தெரியும், ஒரு கோடு மாதிரி தெரியுதுங்களா? சூப்பராக போகுது. மன்னங்கர் ஆடன்றில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊழி ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. யார் வந்திருக்கா? சங்கர்ண்ணா, ஊழி ஸ்பெஷலிஸ்ட்டு. இன்னும் 2 ஊழி ஏற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதான் பேர். ஊழி சங்கர் அவருக்கு பேர். இனிமே
ஆனாயிட்டான் ஒரு மீன் அடிச்சிட்டோம் வந்துட்டா? கரைக்கு தான் வரும். இரு நான் மீன் பக்கத்தில் வரேன், கண்ணே தெரியலண்ணே, லைட்டு கிளாரடி. வந்துட்டா? பாறை வந்துட்டா? வந்துட்டு நீ போகாத. ஆமாம் துள்ளுறான். ஓடுது விட்டுரு தூக்கிட்டியா? ஓடு. சூப்பர். எங்கடா போற செல்லக்குட்டி? ஒரு பாறை அடிச்சிட்டோம். வெற்றி. தூக்குங்கண்ணா. வெற்றிகரமாக ஒரு பாறை 1 கிலோ இருக்கும். 1 கிலோ. சூப்பர். கத்தவா ஜீரா. சூப்பர். இன்னைக்கு எவ்வளோ நண்பர்கள் வந்திருக்காங்க பாருங்க. அடிங்களா யாருக்கு ஒரு கேக் அண்ணனுக்கு தான். நம்ம இது வந்து 3வது நாள் நண்பா. நம்ம இதுக்கு முந்தைய பதிவில் இதே சேரும். இது வந்து இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாறை பிடிச்சிருக்கோம். காலையில் வந்து ஒரு பாறை, சாயந்தரம் வந்து ஒரு 2 பாறை, இப்போ ஒரு பாறை, 4 பாறை ஸ்ட்ரைக் இந்த வீடியோவில் வரும். ஸ்ட்ரைக் காட்ட முடியாது, ஃபைட்டு தான் காட்ட முடியும் நண்பா. சரியான லாக்கி. சூப்பர். வெற்றி. ஓட்டான ஓடு. அது வேற லெவல். மரணம் அள்ளி அடிச்சாங்கல்ல, சரியான லாங்க அடிச்சான். பரவாயில்ல. அந்த ரீலை வச்சு யாருக்குன்னா ஒரு தடவை பிடிச்சோம், அந்த பதிவு வந்திருக்கும். இன்னைக்கு அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம சதாம்பரம் ரீலை வச்சு தான் இப்போ இடையில பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்தோடனே அதை ஒதுக்கிட்டு விட பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இடையில எப்பமாட்டி எடுத்து வருவேன், அன்னைக்கு எடுத்து வந்திருக்கோம். இதுக்கு முந்தைய இடையில இந்த அண்ணன் டொனேட் பண்ணதை பார்த்துருப்பீங்க, காட்டியிருப்பேன். சரி, அடுத்து காசு பண்ணிக்குவோம். அதில் வாங்க, காசு பண்ணி. சரியான கிளர். பார்க்கலாண்ணே. பாய். ஓகே, நம்ம அடிச்சுன்னா அடுத்த வீடியோவில் வருவோம். தள்ளுன்னு ஒரு பாறை தூக்கி இருக்கு. ஆனால் சைஸ் பாறை கரை வருமா தெரியல. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கரை வராது, அடித்த வரைக்கும் சந்தோஷம். அதுதான் பார்ப்போம். அடி துள்ளு, சரியான துள்ளு. பார்த்து அப்படியே மெல்ல இழுத்துருங்க. ட்ராக் ஓவர்டேக் கூட இருந்தா நார்மல் ட்ராக் தான் வச்சுருக்கேன். வெளியே வரும், ஆனால் அவன் டப்பு மட்டும் தான் செய்வான். ஓட விட்டு தான் எடுங்க. ஆமாம், ஓட விட்டு தான் எடுக்கணும். ஓவராக ஹார்டாக ஓட நீங்கள் இங்கே மீன் அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வா. நீ இங்கே வா. மீன் இழுக்கு. அவனே வரட்டும். இழுக்கும் போது ட்ராக் காட்டுங்க, அது செம்மையாக இருக்கும். உண்மையில் இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுவீங்க. பல அனுபவிச்சுட்டாங்க. நல்ல சைஸு. நான் துள்ளதை பார்த்தேன்ல. இப்பதான் ஒரு உருப்படியான இருக்கா பாருங்க. அம்மா எப்படி போட்டு இருக்கட்டும். வரட்டும். அவனை நல்லா சுத்த விடுங்க. எப்படி அடியே இருக்குன்னு தெரியல. ஆமாம், அதுதான் ஒரு பயம். கம்மியாக அடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இழுக்கான். எவ்வளோ நேரம் ஆகும்? வந்துடுவானா? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. டைம் விட்டு எடுங்க. டைம் விடுங்க. என்னன்னு கொஞ்சம் பக்கத்தில் வந்து
இல்லை நீ சொல்லவே வேண்டாம். செமன செமன பாத்தீங்களா தம்பி வந்தோடனே இந்த தண்ணியில் தான் ஃபைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. 10 நிமிஷம் ஆச்சு. என்ன சைஸ்னே தெரியல, ஆனால் சைஸ் தான், அது மட்டும் தெரியுது. இல்லை இவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. சே இன்னும் கொடுப்போம், அரை மணி நேரம்னாலும் சரி. அவனை டயர்டாக்கி தூக்குங்க, வெளியே மட்டும் வந்துருக்கோம். கண்ணுலையா காட்டிடணும். எப்படி ஓடுது பாருங்க. இங்கே இருந்து ஓட்ட காட்டான்னு பார்த்து அடுத்துக்கிட்டா போடலாம். அவன் அப்படியே வாக்கிங்களே தான் கூட்டி போகணும். ஏன்னா ஒரு சில கட்ட நீ தான் வேணும். ஆமாம் சகோசி சகோசி இந்த எப்படி இழுக்கு பாருங்க. இல்லை இன்னும் 10 நிமிஷமா இப்போவே எவ்வளோ நேரம்? வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் 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 என்ன வேண்டாம் வேண்டாம். பெண்ட் அடிக்காங்க ரோல் பண்ணி இழுங்க மரம். இப்போ அவன் தரையில் இருக்கான், தரைக்கு வந்திருக்கான். அந்த வந்துட்டானா இருங்க, தெரியுதா? சிறை எல்லாம் சைஸாக இருக்கு. போட்டு புஷ்பராஜ் இழுக்கான். எம்மா போதும். வேண்டாம் நல்லா ஆட விட்டு வந்துட்டானா கரையை வந்துட்டானா. வந்துடும். அதைத்தான் சொல்கிறேன், நான் பார்த்தேன்ல அங்கே நிற்கான். கிளம்பிட்டான். அப்படியே சைஸு நான் சொன்னேன்ல, சைஸு நான் பாஞ்சதை பார்த்தேன்ல. பார்த்து மெல்ல வந்துட்டானா. இங்கே இந்த வருது, பட்டையே வருது இல்லை. அந்த மறந்துட்டான். ஐயோ இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியலையே. இழுக்கான். அப்படியே இழுங்க. இல்லை நான் ஒன்றுமே தொட மாட்டேன். ஆமாம் அது செய்வான். வந்துட்டானா கொஞ்சம் வரட்டும். அடிச்சவன் கொஞ்சம் கரைக்கு சேர்ந்துட்டு கடவுளே, எப்படியாவது கை கொடுத்துருங்க கடவுளே. இல்லை டக்குன்னு வாங்குங்கண்ணே. இல்லை தம்பி டக்குன்னு கேமரா இல்லை அவனை விட்டுரு, நான் தூக்குறேன். இவனே நீ கேமரா மட்டும் பார்த்துக்க. இரு இந்த வந்துட்டான் இந்த கரையை வந்துட்டான். கிளம்பிட்டான். இந்த வாரம் இல்லை செல்லா குட்டி தங்கா கட்டி மிதக்கட்டும் வந்தா. ஐயோ தான் வந்துட்டான். நான் பார்த்துட்டேன். நீ உள்ளே போகாத, காலை பார்த்தா அடிக்கல. உன் காலை பார்த்தோன்னா உள்ளே அடித்து உள்ளே ஓட தான் பார்ப்பான். வெளியே வாங்க. கரைக்கு வந்தோன்னே நான் உள்ளே பாஞ்சிட்றேண்ணே. அந்தா பார்த்துட்டேன், மீனை பார்த்துட்டேன். கரைக்கு வரட்டும், நீங்களே கரையை எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ வெளியே வா. என்ன இருங்க டஃப் கொடுக்கான். அப்படியே இருக்கட்டும். மீனை காட்டியாச்சு, மீன் இருக்கான். வந்துட்டானா? அதான் வாரம். அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுத்துருங்க, கரைக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துறேன். செல்ல வாங்க. என்ன இல்லை வேற ஆள அங்கதான்
அதோட சிறுசு அதோட எப்படி 6 கிலோ 6 கிலோ வரும். முதல் முறையாக இவனே என்ன டப்பு கொடுக்காம பார்த்தீங்களா ஊக்கப்ப பாருங்க வாயிலே கரெக்டாக வாங்கியிருக்கான். அதான் இவ்வளோ ஃபைட்டு வேற எங்கிட்டாவது மாட்டுலாம் அடி முடிச்சா வெளியே வந்திருப்பான். வேற ரைட்டு வாங்க 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 தலை வாங்க அங்கே வாட்டருக்கு வாங்க. இப்போ ஜெயிச்சிட்டோம் மாறா. என்ன செய்ய போறோம் தெரியாம தலை சொன்ன மாதிரி செய்ய போறோம் தெரியாம வந்தேன். வந்துருச்சு யாருக்கு ஜண்டா ஒருத்து வருமா கட்டை ஒருத்து வருமா? மைண்ட் ப்ளோயிங் பொருள் அந்த மாதிரி வருமா? என்ன இடிக்கீங்களா? இல்லை தம்பி எடுக்க உள்ள ஸ்லிப்பாக மாதிரி இல்லை பாயிண்ட் வரும். இந்த கடுக்குன்னு நம்ம மேலே பிடிச்சி அப்படிதான் கட்டு முள்ளு கட்டு. சரி பரவாயில்ல முள்ளு போதாஞ்சி எனக்கு அப்படிதான் போச்சு. அவ்வளோதான் ஒரு முள்ளு தான் வசமான அடி. கட்டாயி போகிறதுக்கான ஒரு முள்ளு வாயிலே இருக்குன்பா. கட்டாயி விழுந்துருக்கு வாயிலே கட்டாயிட்டு இங்கே பாருங்க. அது முள்ளுங்களே உளுந்த முள்ளு சரசலடி இங்கே பாருங்க 2 முள் இருக்கு. ஒரு முள் இங்கே பாருங்க ரிங்கெல்லாம் தெரிச்சு சிங்கிள் டபுள் முள் மட்டும் இருக்கு. வெற்றி காண்டு விட்டோம். சரி ரைட்டு அடுத்து என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். அடியில முடியல ஒன்னால தூக்கல பாத்து உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய். முடியும் உன்னால முடியும். ஃப்ரீ ஆடு அடுத்த அடி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் நின்னா. நான் என்ன சொல்லிட்டு போனேன், இவன் தம்பிட்டு சொல்லிட்டு போனேன். ஊழி அடுத்த அதை பாருங்க அப்பயே பாஞ்சிட்டு தான் இருக்கான். சரியா வெறி கொண்டு வாங்கியா இருக்கு. அந்த வந்துட்டான் மேலே வந்துட்டான். இல்ல பரவாயில்ல நீ எப்படி எடுக்கணுமோ எடு. ஏத்துற சிங்கண்டாடி சரியான போயிட்டு சூப்பரா எல்லாம் முடியும் உன்னால முடியும் சரியா? ஒன்னா இது மட்டும் விட்டுறாத, கான்ஃபிடென்ட்டா விட்டுறாத. பார்த்தேன் மீனை பார்த்துட்டேன். அந்த மீன் உனக்கு தான் அந்த மீன் உனக்கு தான் எல்லாம் தங்கையோ. பின்னாடி போ உதவி பண்ணணுமா அப்படி? இல்லை இது இன்னும் உதவி கேட்டா நீ அப்படி போயிட்டே இரு. வாழ எல்லாம் உன்னால முடியும். தூக்கு வந்துடு. ஏய் விட்டுருங்க. நீ அப்படியே வா. நீ சுத்த ரமி விட்டுறாத. வாங்கி வா. எப்படி என்ன கட்டுங்க தூக்குங்க ஏன்னா தூக்கிருங்க ஏன்னா அவ்வளோதான். அமுக்கிக்கோங்க செல்லத்தை அப்படியே தூக்குங்க. கேட்டு விட்டுருவோமா? தம்பி என்ன சொன்ன நம்புறியாப்போ? தங்கம் செவிச்சுட்டா. உதவின்னு கேட்டா நம்ம யாருக்கா உதவி பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அடி சரியான இருங்க அடியே வதிலா
ஊக்கப்பு சூப்பர் ஊக்கப்பு. நல்ல ஊக்கவு. என்ன சைஸு வா, என்ன சைஸ். ஓய் ஏய் பார்த்து கவனம் கவனம் தலை, கவனம் கவனம். இவன் வந்துட்டா இனி வெளியே போக முடியாது. யாரும் ஏன் கைய மாட்டேன், நீ வெளியே போவா. தண்ணிக்குள்ளே வச்சு கரை பிடிச்சிருக்கோம். ஏன்னா தம்பி ரொம்ப பதறிட்டாரு, வருமா வராதான்ட்டு. ஏன்னா 2 தடவை மிஸ் பண்ணிட்டான். அப்படிங்களா, வா 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 கவனம் அப்படி. ஆ யோசிக்காதல, மீன் உனக்கு வந்துட்டல, உனக்கு தான் அது. இதுவா பதற நம்ம மீன் தான். சரி கொஞ்ச நேரம் ராடா ராடா ரீல பிடி. ராடா பிடி தம்பி. நம்ம பாராய் அடிக்கல ஏத்துறான்னா அவன் ஊருக்கு ஏத்துறான். எப்படி செவடா செவடா. ஒன்றும் இல்லை செல்லா குட்டி இந்தா முடிஞ்சுது. அவ்வளோதான்டா. பயப்படாத பயப்படாத. வந்துட்டோம். ஒன்றும் இல்லை அப்பா, கண்ணா வாரி சரியான மான்ஸ்டர். சரி சூப்பர்ல. இல்லை நம்புறியா, இந்த பாப்பரில் அடிக்கணும்னு நம்புறியா? நம்ம சிங்கிங்களூரில் ஏற்றினோம், தம்பி பாப்பரில் ஏற்றிருக்காரு. தம்பி கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆகிட்டான், வெக்ஸ் ஆகிட்டான். ஆமாம், என்ன நமக்கு அடிக்க மாட்டேங்கி, ஊழி பிடிக்கி நம்ம இவ்வளோ நேரம் தேடி வந்திருக்கோம், தொட மாட்டேங்குன்னு நினச்சிட்டான். அதெல்லாம் 2 இது இங்கே அடித்து கொண்டு போயிட்டலாம். இல்லை நீ விட்டுற கூட, நீ கேட்டதுனால தான் அண்ணன் ஏற்றிருக்கேன். ஆமாம் தூக்கு இன்னைக்கு உனக்கான நாள் தங்கம். ஜெயிச்சிடல சூப்பர்ல, அவ்வளோதானே. சரி ஃபஸ்ட் டைம் ஊழி காலை கவனிச்சிக்க. என்ன சமடா திறச்சிட்டால, அவ்வளோதானே. இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா, ஒரு மண்ணும் கிடையாது. அங்க எப்போ சரியான இதே அடிதான் அடி நண்பா அடிச்சுது. எனக்கு அத்துட்டு போயிட்டு பாப்பரை கொண்டு போயிட்டு. ஆனால் அது சைஸ் இதோட சைஸ். நம்மளை பாப்பரை கொண்டு போகும்போது அது 5 கிலோ சைஸ் தான் இருக்கும் அப்படின்னாங்க. இந்த சைஸ் தான் சரியான சைஸ் பிடிச்சான். போட்டுன்னு கொண்டு போயிட்டான். அப்பா தம்பி ஆல்கோ பாப்பர் வாங்கினதுக்கு பயங்கரமா இருந்தது. இதோட இந்த இடத்துல 2 புள்ளி அடிச்சு மிஸ். இது 3வது. நம்ம ப்ரோவால எப்படி லேண்ட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதே ப்ரோ தான். நீ சொல்லிட்ட, நிறைய பேர் சொல்லலை. என்ன காரணம்னா தம்பி 2 தடவை நம்ம இல்லாம மிஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு பாப்பரும் போயிட்டு மிஸ் பண்ணிட்டு போயிட்டான். இன்னைக்கு அதை நான் சத்தம் காட்டல, என்ன வாங்கனே உதவி பண்ணி தூக்கி தந்துருக்கேன்னு கேட்ட உடனே உள்ளே போயிருக்கேன். ஏன்னா நிறைய அனுபவப்பட்டுட்டேன், அதனால. சரி நண்பா, அடுத்து ஏதாவது மீன் பிடிக்க முடியாதான்னு பார்ப்போம். தம்பி மாசம் ஒன்று பிடிச்சிருக்காரு, எதிர்பார்க்கல. சூப்பர்ல சூப்பர்ல எல்லாரும் நம்ம டீம் எல்லாரும் டிடிஎம் ஸ்குவாடு, தூத்துக்குடி மீனவன் ஸ்குவாடு. சும்மா இல்ல, வங்கம் பண்றதுக்குன்னே உள்ள டீம் டிடிஎம் ஸ்குவாடு. அது அதுக்குள்ள செட்டப் இருக்கணும் நண்பா. செட்டப் இல்லைன்னா நம்ம கரையாக்க முடியாது. நமக்கு ஒரு அண்ணன் உதவி பண்ணாங்க. உதவி பண்ணி இந்த ரீல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் நமக்கு அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நவளலாம். நமக்கு அதுக்கேற்ற ஃபைனான்ஸ் கிடையாது. ஒவ்வொரு சில நண்பர்கள் இப்போ உதவுறதுக்காக என்னையும் அவங்க தம்பி சகோதரனாக நினச்சி உதவுறாங்க. எனக்கு அது அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா, அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணம். இந்த பாறைலாம் இந்த ரீல் வாங்கி நான் இதுக்கு மாதிரி ட்ரை பண்ண தான் செஞ்சேன். பெரிய அளவில் மீன் பிடிக்கல, இன்னைக்கு ஏற்றிட்டேன். சரி நண்பா, அடுத்து என்ன மீன் பிடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். நண்பா இன்னைக்கு நம்ம தலை, நம்ம தம்பி மேனேஜர் 2 பேர், அதுக்கப்புறம் தம்பி அப்புறம் நாடு கொண்டு வந்தால் அவருக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு பேக் டு பேக் ஸ்ட்ரைக் இருந்துச்சு இன்னைக்கு. வெளியே தான் ஏற்ற முடியல. என்னதில் ஆமாம், தலைக்கு 2 மீன் மிஸ்ஸு, இவனுக்கு 1 மிஸ்ஸு. இது 1 ஏற்றிட்டான், இன்னொன்று மிஸ்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு 1 மிஸ்ஸு. மொத்தத்தில் பார்த்துக்கோங்களேன், நல்ல பேக் டு பேக் ஸ்ட்ரைக் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன மீன் பிடிச்சிருக்கோம், எப்படி எவ்வளோ சைஸில் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு பாறை ஊழி, சரியான சைஸ் ஊழி. பார்த்தீங்களா, 8 கிலோ இருக்குன்பா. 8 கிலோ இருக்குது ஊழி. பாறை ஒரு 7 கிலோ இருக்குது. தம்பி நம்மளோட 1 கிலோ மாசாக தான் பிடிச்சிருக்கான் இன்னைக்கு பார்த்தா. ஆனால் இது ஊழி, இது பாறை. எல்லாமே நம்ம டீம் சப்போர்ட் தான். ரொம்ப நன்றி. தம்பிக்கு அந்த வார்த்தை சொல்கிறது கூட பெரிய மனசு வேணும். சொல்ல போனால் சொல்லி கொடுத்தாம்மா. என்னைக்குமே தூத்துக்குடி
வெறித்தனம் டீம் தான், வெறித்தனம் மாஸ் பண்ணுவோம் என்னைக்கா இருந்தாலும். இல்லை மீன் பிடிக்கலனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையில மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஸ்ட்ரைக் நம்ம காட்ட முடியல. அண்ணனுக்கும் எனக்கும் ஒரே நேரத்தில் அடிச்சது மீன். ஆனா ரெண்டு நேரத்துல போயிட்டு டபுள் அடிச்சது எடுக்க முடியல அதெல்லாம். ஆனா 2 லாக் ஆயிருந்துச்சுன்னா செம்மையா இருந்திருக்கும். ஏதோ ஒண்ணு வெளியே கரையை தெரியும். இல்ல தல 2 மீனுமே ஃபைட் பண்ணியிருந்தா அது வேற சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆமா. எதை எடுக்கன்னு தெரியாம இங்கிட்டு ஒண்ணு காட்டுவான். அதுதான் ஒரு வருத்தம். அதையும் காட்டக்கூடிய சூழ்நிலை வரும். ஆமா. என்னைக்கா இருந்தாலும் வரும். சரி நண்பா, இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். இறத்தூண்டி இது மட்டும் கிடையாது, இறத்தூண்டி போடுறது, வீச்சு வலை போடுறது, மீன் வலை கட்டுறது, நண்டு பிடிக்கிறது அப்படின்னு ஊர்லாப்பட்ட கான்செப்டில் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.